டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் எதனால் வருதுன்னு பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். In case somebody is wearing a tight fitting dress, so it can cause too much of rubbing and friction இருக்கிறதுனால டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் கொடுக்காத ப்ராப்ளம் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ கட்டாயமாக டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இன் கேஸ் பிசிஓஎஸ் இருக்குது இல்லைனா டயபெட்டிஸ் இருக்குது அவங்களுக்குன்னா acanthosis nigricans ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது அந்த ஹார்மோன்ஸ் வந்து மெலனின் சிந்தசிஸ் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறதுனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ், நீஸ், நெக் எல்லாத்துலேயும் உங்களுக்கு அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஷேவிங். இன்கேஸ் ஒருத்தவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் இன் 10 days ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த ரேசஸ் கூட ஆல்சோ காஸ் டார்க் அண்டர் ஆர்ம்ஸ். இன்கேஸ் இஃப் த ஹைஜீன் இஸ் நாட் வெல் மெயின்டைன்ட். ஸோ இப்போ நம்ம கை கால்லாம் பார்த்து இது பண்ணுவோம், பட் அண்டர் ஆர்ம்ஸை வந்து யூஸ்வலாக வாஷ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அந்த சேம் டெட் செல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக அங்கே ஃபார்ம் ஆகிறதுனாலையும் டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் வரும். அஃப்கோர்ஸ் டியோட்ரண்ட். ஸோ டியோட்ரண்ட்டில் இருக்க கெமிக்கல் வந்து ஸ்கின் கூட ரியாக்ட் ஆகிட்டும் உங்களுக்கு டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் வரலாம். எக்ஸ்ட்ரா வெயிட். So in case somebody is overweight, it can cause a lot of sweating and rubbing in that area, and that's the reason.